அதிகப்படியான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி வேணுமா, ஏன் இவ்வளவு லோயஸ்டான தள்ளுபடி எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்கு. சோ மக்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ப இந்த தள்ளுபடி அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றி அமைக்க போறாரா, எப்படி எல்லாம் இருக்கும் இந்த தள்ளுபடி? பல விவசாயிகள் பாத்தீங்கன்னா பல கட்டமாக போராட்டங்களை தொடர்ந்து நடத்துறாங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய கோரி பொன்னேரியில விவசாயிகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க. சோ இறுதி கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல என்ன குறிப்பிட்டாங்களோ அதை தவிர மீது எல்லாம் செஞ்சிருக்காங்களே, விவசாயிகளுடைய வயிற்று அடிக்க அப்படியான்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்கிறாங்க. சோ திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் நேற்று பொன்னேரியில விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயிகள் என்ன கூறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரபட்சம் இல்லாமல் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். இந்நூல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும். ரேண்டம் முறையை தவிர்த்து உரிய காலத்தில் பயிர் காப்பீடு அப்படின்றத எங்களுக்கு வழங்கிட வேண்டும் அப்படின்றத கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே விலை ஏற்றப்பட்ட ரசாயன உரங்கள் பழைய விலைக்கே வேண்டும். தேவையற்ற உபகரணங்கள் வழங்குவதை தவிர்த்து மானியத்தை விவசாயிகள் வங்கி கணக்குல அப்படி நேரடியா செலுத்துங்க அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இவருடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றி அமைக்கிறாரு. இந்த ஜூலை 15ஆம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்காருங்க சட்டமன்றத்துல. அதுல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் தள்ளுபடி ஆல்ரெடி 75,000 நாங்கள் தள்ளுபடி கொடுக்கிறோம். 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு இல்ல 75,000 கீழே வாங்கினவங்களுக்கு 75,000 முழுமையா தள்ளுபடி. அது 75,000 ரூபாய்க்கு மேல 78,000 80,000 வாங்கினா கூட உங்களுக்கு 35,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் பண்ணிருக்காங்க ஜியோ விவசாய கடன்ல. சோ இந்த பயிர் கடன்கள்ல இந்த மாதிரி தள்ளுபடியை எப்பதான் முடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்ததுனால மக்கள் கலக்கத்துல இருக்காங்க. சோ எப்பதான் எங்களுக்கு விடிவு வரும், மீண்டுமாவது ஒரு ஆட்சி மாற்றத்திலாவது எங்களுக்கு ஒரு விடிவு வருமா அப்படின்ட்டு மக்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆல்ரெடி கடந்த ஆட்சிகள்ல நிறைய தள்ளுபடி நிறைய மக்கள் இதுல பயன்படுறாங்க. ஆனா இந்த டைம் பயனடைவோர் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேவையற்றவருடைய பெயர்களை நீக்கி இருந்தது மட்டும் இல்லாம நிறைய பெயர்கள் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பட்டியல்ல வரல. 14.43 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பட்டியல்ல இப்ப இருக்காங்க. மீண்டும் ஒரு அறிவிப்பு விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.